இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ள நாங்க என்னென்னத்தை எல்லாம் பார்க்கணும்னு இருக்கோ எங்க தலையில எழுதி இருக்கோ தெரியல. விசில் இருக்கா எல்லாம் செக் பண்ணி பாக்கில சொல்லி ஹலோ சார் சேப்பாக்கத்துல பேசுறோம் சார் விசில் நல்லா புடிச்சோம் சார். ஏன் சேப்பாக்கத்தை விசிலுனா சேப்பாக்க சேகுவராங்க ஏன் சொல்ல வருது? ஒவ்வொரு நாளும் புது புது கெட்டப்பு புது புது வேஷம், அதே டெய்லர் அதே வாடகை. இன்னைக்கு ஏதோ திருப்பத்தூர்ல தோழர் வண்டியில போகும்போது துண்டை எடுத்து சுத்திக்கிட்டே போனா பிள்ளைங்க ஒருத்தர். இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ள நாங்க என்னென்னத்தை எல்லாம் பார்க்கணும்னு இருக்கோ எங்க தலையில எழுதி இருக்கோ தெரியல. என்ன ஆச்சரியனா தோழர், நல்ல வேலை நமக்கு விசில்ஸ் கொடுத்தாங்க, பறிமுதல் பண்ணிட்டானுங்க. சேப்பாக்கம் கிரவுண்ட் போட்டு நமக்கு கிரிக்கெட் பேட்ச் கொடுத்திருந்தா பேட் கொடு பால் கொடு முழு பரிசோதனை செக்அப். என்னது விசில் இருந்தா பறிமுதல்? அட பாலிகளா, திருவள்ளூர் முழுக்க கஞ்சாமா பறிமுதல் பண்ண துப்பு இல்ல உனக்கு. எங்க மீது மிகுந்த பாசம் வச்சு 2 நாளா எங்க மேல அனுபவம் புரியல. நம்ம ஊர் எம்எல்ஏ அண்ணன் ராஜேந்திரனா இருக்கட்டும், அவங்க வீட்டிலேயே காலையில நீங்க சாப்பாடு சமைக்கும் போது அவங்க வீட்டு கிச்சன்ல திமுக வீட்டு கிச்சன்ல குக்கர்ல ஒரு சத்தம் தாய்மார்களின் சின்னம் போல யாரு வந்தாலும் சரி 1000 கொடுத்தாலும் 2000 கொடுத்தாலும் ஏன் 5000 கொடுத்தாலும் வாங்கி உள்ள வச்சு அவன் காதுல செவல்ல விசில ஊதி அனுப்புங்க. யார் வீட்டு காசு யார் தர்றது? நம்ம காசு, எங்க வீட்டு காசு. ஏன் 28 மாசமா தரல? ஏன் இத்தனை நாளா தரல? ஏன் பீகார்ல தந்தப்ப மட்டும் ஐயோ அம்மா வயிற்றுல வாயில அடிச்சுக்கிட்டீங்க, ஏன் இப்ப மட்டும் தந்தீங்க? தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒவ்வொரு கருத்து கணிப்பையும் நம்பர் ஏற ஏற பயம் வருதா? அந்த பயம் தீவிரவாதத்துக்கு மத கிடையாது. ஆனா இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியது 90களின் இறுதியில் சட்டமன்றத்தில் மாண்புமிகு முத்தமிழர் டாக்டர் கலைஞர். நெடுநாள் சிறை கைதிகள் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை பண்றது இன்னவரைக்கும் விடுதலை பண்ணாமல் இருக்கக்கூடியது அவருடைய தமிழ் பிரதமர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான மு க ஸ்டாலின். இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கக்கூடிய இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் அந்த இஸ்லாமிய சாப்பிடக்கூடிய உணவை கார்பரேஷன் குப்பை வண்டியில கொண்டு வந்து ஒரு உணவு பாக்கெட் போட்டாங்க. அந்த விழாவிற்கு தலைமை தாங்கியது உதயநிதி ஸ்டாலின். இவங்க சிறுபான்மை மக்களை காப்பாற்றுவாங்க பார்த்தா கடைசி வரைக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. அது சாப்பாடு